Hi friends, IPL 2025 match number 61. So Lucknow Super Giants is SRH மோதுறாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏக்னா ஸ்டேடியம் லக்னோவில் மேட்ச் நடக்குது. LSGயோட ஹோமில் நடக்குது மேட்ச். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 மே 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். மண்டே ஒரே ஒரு மேட்ச் தான். இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிடிக்ஷனு ஸ்டாட்ஸ், ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு லைக்கை கிளிக் பண்ணி விட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் நம்மளோட வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கு போய் ஷோ ஆகும். யூடியூப் அல்காரிதம் படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆகும். ஸோ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 மேட்ச்சில் 165+ ஆவரேஜ் ஸ்கோர் போயிருக்கு. இந்த பிச்சை பற்றி பேசணும் அப்படின்னா பிளாக் சைல் பிச்சு நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான பிச் தான். பேட்டிங் ஃப்ரெண்ட்லினா 200 225 அப்படி போகக்கூடிய பிச்சு கிடையாது. லக்னோட கிரவுண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவான பிச், ஸ்டெடியான பிச்சாக தான் இருக்கும். பெரிய கிரவுண்டும் கூட. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆவரேஜ் ரொம்பவுமே கம்மி, ஒரு 5-6 ஆவரேஜ் தான் விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்கும். பேட்ஸ்மேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட முடியாது. ஹிட்டர்ஸ்க்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதேமாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் அதிகபட்ச வேகத்துலையும் போடுறவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இந்த கட்டர்ஸ் அண்ட் ஸ்லோவர் ஒன்ஸ் வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் அதே விக்கெட்டுகள் எடுக்கிற சான்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஸ்டாண்டர்டாக ஆத்தென்டிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய கொஞ்சம் பொறுமையாக சிங்கிள் டூஸ் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்க்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய பிளேயர்ஸ் யாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த 50% ஸ்டாட்ஸ் எடுத்துகிட்டு 50% பிச்சு படி இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த பிச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து டீம் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இதுதான் பிச்சு கண்டிஷன்ஸு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 டைமும் பேட்டிங் செகண்ட் 10 டைமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 170+ வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 170+ போயிருக்கு. கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 மேட்ச்சில் 150 கீழேயும் 5 மேட்ச்சில் 190+ போயிருக்கு. ஸோ எல்லாமே ஈக்குவலாக தான் போயிருக்கு. அது வந்து டீம்ஸை பொறுத்து தான் நடந்திருக்கு. கடைசியில் இருக்கக்கூடிய ஹிட்டர்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டிம் டேவிட் அந்த மாதிரி ஒரு கடைசியில் இருக்க ஹிட்டர்ஸ் கொஞ்சம் அடித்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 170 190 மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அந்த டீமை பொறுத்து தான் அந்த பவுலிங் அட்டாக்கும் பேட்டிங் ஹிட்டர்ஸும் எப்படி இருக்காங்கன்ற பொறுத்து தான் அந்த கடைசியில் ஒரு 10-20 ரன் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் 170+ தான் அதிகபட்சமாக இருக்கும். பேட்டர்ஸ் சொதப்புனா இந்த மாதிரி 150 அதுக்குள்ளேயே சுருட்டுறதுக்கான சான்சஸுமே இருக்கும். ஸோ பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 மேட்ச் IPL நடந்திருக்கு. அதில் 137 விக்கெட் பேசர்ஸும் 83 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ பேசருக்கு அதே விக்கெட் எடுத்திருக்கு. ஏர்லியாக ஸ்விங் அண்ட் சீம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப ஒரு டாப் கிளாஸ் பவுலிங் போடக்கூடிய பவுலர்ஸ் மட்டுமே ஏர்லியாக விக்கெட் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்விங் அண்ட் சீம்ன்ற இருக்காது. அதேமாதிரி ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் சூப்பராக கடைசி வரைக்கும் இன்னிங்ஸை கொண்டு போய் ஆடலாம். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 83 விக்கெட் வாங்கியிருக்காங்க. இது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஸ்பின்னர்ஸ் வந்து எப்பயுமே பெரிய கிரவுண்டாக இருந்தால் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் அதிகமாக விழுகும். ஏன்னா அவங்க ஸ்லோவாக போடுவாங்க, அதிகமாக பவர் கொடுக்க முடியாது, கேட்ச் மாட்டுன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க. பட் இந்த பெரிய கிரவுண்ட் லக்னோவில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பின்னர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் விக்கெட் எதுவுமே எடுத்ததில்லை. கேட்ச் போனாலுமே லோ மேன்ஸ் லேண்ட்ஸில் தான் விழுந்திருக்கு. அதுவுமே மைனஸாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பெரிய கிரவுண்டு ப்ளஸ்ஸாக மைனஸான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சஜஷன், உங்களோட கருத்தை சொல்லுங்கள், என்னன்னு பார்த்துடலாம். LSGயோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம், நிக்லஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், திக்வேஷ் ரத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான், சாதுல் தவிர இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆகாஷ் சிங்கு, பிரின்ஸ் யாதவ், இல்லை ரவி பிஷ்னாய். ஸோ 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அதேமாதிரி SRHோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷானு, சச்சின் பேபி இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. சில சேஞ்சஸ் பண்ணி தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்போவுமே RRலையும் சரி பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயுமே நிறையா பிளேயிங்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஹென்ரிஸ் கர்ல்சன், அனிகேட் வர்மா, அபினவ் மனோகர், பேட் கமிங்ஸ், இஷான் மல்லிகா, ஜெய்சன் அன்சாரி, ஹர்ஷர் பட்டேல், ஜெய்தேவ் உனாட்கர். ஸோ இதில் முகமது ஷமி மிஸ் ஆகாது. முகமது ஷமியும் ப்ளே பண்ணலாம். பிளேயிங் லெவன் கொஞ்சம் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்சஸில் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் எல்லா டீமுமே பண்ணியிருக்காங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஒரு பிளேயர் கரெக்டாக செலக்ட் பண்ணால் போதும், சூப்பராக பிளேன்றது பண்ணலாம். இந்த மேட்ச்சுக்கான பிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே பேட்டிங்கில் 5 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 பேர்த்தில் உங்களுக்கு ஆயுஷ் பதோனி இருக்கார். ஸோ ஆயுஷ் பதோனி, இஷான் கிஷான், ரிஷப் பண்ட்டை பிக் பண்ணிட்டு வந்தாங்க உங்கள் ஆப்போனண்ட் அப்படின்னா இங்கே ஆயுஷ் பதோனியோட போகலாம். அதே மாதிரி அபிஷேக் சர்மா, நிக்லஸ் புரான் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவோட போகலாம், பெட்டராக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிக்லஸ் புரான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு அபிஷேக் சர்மா நல்லா சாய்ஸாக இருப்பார். ஸோ ஃபைனல் சாய்ஸ் நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். அதுக்கான வின்னிங்ஸுமே போட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். டெலகிராமில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இல்லை உங்களோட சாய்ஸில் போகிறதா போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிளேயர் நமக்கு தோணும் அண்ணா நாளைக்கு இந்த பிளேயர் சூப்பராக ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி சூப்பராக யானுன்றது பண்ணலாம். ஒரு பிளேயர் செலக்ட் பண்ண போதும். பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் பேட் கமிங்ஸ் தான் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க.
நீங்கள் ஹர்ஷல் பட்டேலையும் சூஸ் பண்ணி பிளேன்றது பண்ணலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ வேரியேஷன் அதிகமாக போடக்கூடிய பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் லக்னோ கிரவுண்டில். அதேமாதிரி 2 டியோ ப்ரோவில் 2 பிளேயர் சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டிங்கில் நீங்கள் அபிஷேக் சர்மாவையும் ஹர்ஷல் பட்டேலை இல்லை பேட் கமிஷன் சூஸ் பண்ணி பிளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான பிளேயரை சூஸ் பண்ணால் போதும் சூப்பராக யான்ன்றது பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற நம்மளுடைய எஃபர் கூட போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கான ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது டிராவிஸ் ஹெட், ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்காரு. அபிஷேக் சர்மா செகண்ட் இருக்காரு. மார்க் ட்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்லஸ் புரான், ரிஷப் பண்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஸ்டாட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அதாவது இந்த வென்யூவில் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி ஈக்குவலாக 30+ ஆவரேஜ் அந்த மாதிரி ரெண்டுலையுமே சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது யாருக்குமே கிடையாது. ஸோ ஒரு சிலர் வந்து ஹெட் டு ஹெட்டில் நல்லா சஜஸ்ட் இருக்காங்க, ஒரு சிலர் வென்யூவில் நல்லா சஜஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாறி தான் இருக்குது. ஹென்ரிச் கால்சன், பேட் கமிங்ஸ். அதே மாதிரி பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு நான் சொன்ன மாதிரி விக்கெட் ஆவரேஜ் கம்மியாக இருக்கனால பெரிய ஒரு ஸ்டாட்ஸ் கிடையாது. எல்லா பவுலர்ஸுமே ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பவுலர்ஸுமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ரவி பிஷ்னாய், அதுக்கப்புறம் திக்வேஷ் ரதி, சாதுல் தாகூர், ஹர்ஷல் பட்டேல். ஸோ இவங்களாம் தான் ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யாருக்குமே அவ்வளோ பெரிய ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, இவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. பவுலர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ்ன்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பிளேயர் டிராவிஸ் ஹெட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் ப்ளே பண்ண கிடையாது, இன்னும் இதுதான் முதல் மேட்சாக இருக்கும். 2 மேட்ச்சில் 136 ரன் அடிச்சிருக்காரு. எல்எஸ்ஜிக்கு எகேன்ஸ்டாக சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. அபிஷேக் சர்மா 4 மேட்ச்சில் 100 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 25 ஆவரேஜ்ன்றது இருக்குது. வென்யூவில் இன்னும் ப்ளே பண்ண கிடையாது. ஸோ அதனால இவர் நான் செகண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மேபி நல்லாவும் ஆடிடலாம். 2 மேட்சாக கொஞ்சம் சென்சிபிளாக ஆடுற மாதிரியும் தெரியுது. யாரையில் விக்கெட் போகாது இந்த கிரவுண்டில் அப்படின்றப்போ அபிஷேக் சர்மா எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சுமே ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸில் அடுத்து இருக்கக்கூடிய பிளேயர் மார்க் ட்ரம். இவரோட இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு எகேன்ஸ்டாக எஸ்ஆர்ஹெச் கேப்டன்ஷிப்லாம் பண்ணியிருக்காரு, ப்ளேவும் பண்ணியிருக்காரு. பட் எஸ்ஆர்ஹெச்க்கு எகேன்ஸ்டாக வெறும் 28 ரன் தான் அடிச்சிருக்காரு 2 இன்னிங்ஸில். ஹெட் டு ஹெட் போராக இருக்குது. பட் இந்த பிச் இவரை மாதிரி பிளேயர்ஸ்க்கு செம்ம சூட்டபுளாக இருக்கும். அதனால் வந்து இந்த வென்யூவில் பர்டிகுலர் வென்யூவில் உங்களுக்கு 6 மேட்ச்சில் பவுலிங் கிடச்சா பவுலிங் வேணாம், நம்ம யோசிக்க வேணாம். அந்த மாதிரி மேபி உங்களுக்கு வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால மார்க் ட்ரம் பவுலிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ரிஷப் பண்ட் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, பார்க்கலாம். அப்போ பவுலராக கன்சல்ட் பண்ணால் இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வென்யூவில் ரிஷப் பண்ட். அப்போ 6 மேட்ச்சில் 3 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஸோ பவுலிங்கை நமக்கு செகண்டரியாக வச்சுக்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் 6 மேட்ச்சில் 200 ரன் அடிச்சிருக்காரு. 30+ ஆவரேஜ் சாலிடாக ஸ்டாண்டர்டாக இருக்குது மார்க் ட்ரம்க்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான பிளேஸ் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிச்சல் மார்ஷ் அடுத்து இருக்காரு. ஸோ எஸ்ஆர்எஸ் எகேன்ஸ்டாகவும் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு 28 கிட்ட ஆவரேஜ் இருக்குது. அதேமாதிரி வென்யூலும் ஒரு 27-28 கிட்ட ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ மிச்சல் மார்ஷுமே நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிக்லஸ் பூரானுக்கு ஹெட் டு ஹெட்டில் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்காரு. கிட்டத்தட்ட 10 மேட்ச்சில் 300 ரன் அடிச்சிருக்காரு. 30 ஆவரேஜ் 30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது எஸ்ஆர்எஸ்க்கு எகேன்ஸ்டாக. பட் உங்களுக்கு ஸ்டாட்ஸ் படி இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா 19 மேட்ச் ஆடிருக்காரு, 350 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஒரு 20 தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி ஹிட்டர்ஸ் வந்து எப்போயாவது இந்த வென்யூவில் நல்லா ஆடிருக்காங்க. மற்றபடி நிறைய மேட்சஸில் ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ் மட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. காலம் போன காலத்தில் ரிஷப் பண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்றது பார்க்கலாம். நிறையா அந்த மாதிரி நடந்திருக்கு. ஜிஎல்ல ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 6 மேட்ச்சில் உங்களுக்கு 130 ரன் அடிச்சிருக்காரு இந்த வென்யூவில். இது வந்து கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு 20 அந்த மாதிரி தான் வரும் ஆவரேஜ். அதுக்கும் கீழே தான் வரும். பட் எஸ்ஆர்ஹெச் எகேன்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. 17 மேட்ச்சில் 551 ரன் அடிச்சிருக்காரு. 30 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு ரிஷப் பண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு எகேன்ஸ்டாக. கர்ல்சன், ஹென்ரிச் கால்சன் எப்படினாலும் நல்லா ப்ளே பண்ணிடுவார். இந்த வென்யூவில் இது வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரொம்ப விக்கெட்ஸ் போச்சுன்னா எகெயின்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயரு, இல்லை அவங்களாம் அடித்தாங்கன்னா இவரும் வந்து அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ இந்த எல்எஸ்ஜிக்கு எகெயின்ஸ்டாக 2 மேட்ச்சில் 73 ரன் அடிச்சிருக்காரு. 35 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு கர்ல்சன். ஸோ இவங்களுக்கு தான் நல்ல ஸ்டாட்ஸு, சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் பேட்டிங் பவுலிங் பார்த்துடலாம். டிராவிஸ் ஹெட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தான் ஆவரேஜ்ன்றது இன்னுமே அதிகமாக வச்சுருக்காரு. சேசிங் அப்போ அவ்வளோ பெரிய ஆவரேஜ்ன்றது இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப. ஆயுஷ் போதோனியுமே ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா பண்ணிங்க. இந்த சீசனில் சூப்பர் ஃபார்மில் இருக்கார். அதேமாதிரி இந்த வென்யூன்னு வந்துட்டால் கொஞ்சம் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர் ஆயுஷ் போதோனி நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் 25 அந்த மாதிரி ஆவரேஜ்ன்றது கம்மி தான். பட் இந்த வென்யூவில் நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங்லாம் இன்னுமே நல்லா சாலிடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஆயுஷ் போதோனியை. பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட் கமிங் செகண்ட் பவுலிங்கில் தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, அதிக ஆவரேஜ் இருக்காரு. சாதுல் தாகூரும் அதே மாதிரி தான் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. டேவிட் மில்லர், நிக்லஸ் புரான் 2 பேருமே, நிக்லஸ் புரானுக்கு ஒரு 10 ரன் ஆவரேஜ்ன்ற அதிகமாக இருக்குது, செகண்ட் சேசிங்கில் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்கில் இப்போ ஒரு 30 ஆவரேஜ் வச்சுருந்தா செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 40 ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு நிக்லஸ் புரான். ஸோ டேவிட் மில்லர் ஒரு சேசிங்
பியூர் சேசிங் பிளேயர். உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் பெரிய ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த ஐபிஎல்லையுமே பெரிய ஒரு ஃபார்ம்லேயும் கிடையாது. ஸ்டில் இவருடைய ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேட்டிங்கில் 50 ஆவரேஜும், ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 20 ஆவரேஜ், 30 ரன் எக்ஸ்ட்ரா ஆவரேஜ் இருக்கார் சேசிங்கில். ஸோ இதெல்லாம் செகண்ட் ஷாட்ஸ், இதையுமே யூஸ் பண்ணலாம், யூஸ் ஆகும், இதையும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேட்ச் அனலைசஸ்ன்றதை பார்த்துடலாம். மேட்ச் அனலைஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஏர்லியராக விக்கெட்டுன்றது ட்ராப் ஆகாது. பெரிய அளவில் ஏர்லியராக பேட் கமின்ஸ் மேபி ஸ்ட்ரைக் பண்ணலாம், பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி ஆட்கள் கிடையாது. ஆகாஷ் சிங் மட்டும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு எல்எஸ்ஜியோட பவுலிங்கில். ஸோ மயங்க் யாதவ் ப்ளே பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், இன்ஜுரின்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ பிரின்ஸ் யாதவை முழுக்க மிடில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பிளேயராக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்கம் இந்த மேட்ச் எகெயின் ஒரு நல்ல ஒரு நிறையா மேட்ச் பார்த்துட்டு ஒரு 3-4 மேட்ச் வந்து ஓப்பனிங்கில் விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்லையும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 சாலிடான ஓப்பனர்ஸ் 2 டீம்லேயுமே இருக்காங்க. அவங்க நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்று பேட் கமின்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும், ஒன்று ஆகாஷ் சிங் ஸ்ட்ரைக் பண்ணணும். ஸோ இந்த 2 பவுலர்ஸ் அவங்க ஆடிட்டாங்க. 2 ஓப்பனர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனர்ஸுமே நல்ல ஸ்கோர் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க் டாமா நான் நிறையா வந்து ஒரு நம்பிக்கை வச்சு சொல்கிறேன் இந்த மேட்ச். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர், இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய ஆத்தென்டிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதேமாதிரி செகண்ட் பிளேஸ் கோஸ் டு மிச்சல் மார்ஷ், தேர்ட் பிளேஸ் கோஸ் டு டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. இந்த 4 ஓப்பனர்ஸ் வந்து மெயினாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு நிக்கோலஸ் பூரான் ரொம்ப சொதப்பிட்டு இருக்காரு. யார் போட்டாலும் சரி, சேம் பால் யார் வேணால் போடுங்கன்னு அவுட் ஆறேன்ற மாதிரி ஒரே பாலுக்கு ஒரே மாதிரி ஆடி அவுட் ஆகிட்டு இருக்காரு. டேக்கிள் பண்ணியிருக்காரு அந்த மேட்ச் என்னன்றது தெரியல. எகெயின் அவர் ஹிட்டிங் மைண்ட் செட்டோட தான் போவார். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. நிக்கோலஸ் பூரான் 50-50 தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச்சில் பவுலிங் ரொம்ப போராளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இஷான் மல்லிங்கா அதேமாதிரி ஹர்ஷர் பட்டேல் வேணால் அடி வாங்கலாம். பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வேரியேஷன் கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் நல்லா சூட்டபுளாக இருக்கனால ஹர்ஷர் பட்டேல் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இஷான் மல்லிங்கா அதேமாதிரி பேட் கமிங்ஸ் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. ஜெயதேவ் உனாட்குட் கூட இந்த சீசன் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிக்கோலஸ் பூரான் 50-50 தான். ட்ரீம் டீம் ஒன்று வந்தால் ஒரு 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆயிடுவார். அப்படி இல்லைனா 30-40 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. பட் இந்த 2 டீமுடைய ஓப்பனர்ஸ் ரொம்ப க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 4 பேர்த்தில் யார் கேப்டன் விஷயம் வருவாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரிசர்வ் பண்ணிட்டு காலமான காலத்தில் நம்ம சொன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாரா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் எகென்ஸ்ட் 30 ஆவரேஜ் இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிதமும் அதில் பிரேக் ஆகிருக்கு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபார்ம் அவுட்டில் இந்த பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப ரிசர்வ் பண்ணிட்டு அடிக்கிறாரா என்னன்னு தெரியல. இப்போது ஒரு ஃபியூ மேட்சஸ் மட்டுமே லெஃப்ட்டில் இருக்குது ஐபிஎல்லில். ஸோ அடுத்த இயருக்கு அவருக்கு வந்து ஒரு இது வேணும், ஒரு ஃபயர்ன்றது வேணும். அப்படின்றப்ப கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மேட்சஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரிசர்வ் பண்ண ஜிஎல்ல தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆயுஷ் பதோனியும் ஒரு சூப்பரான லோ பர்சன்டேஜ் பிளேயர். இப்போ ஹை பர்சன்டேஜில் தான் வந்திருப்பார் அவருடைய எல்லா மேட்சையும். நான் இவரை வந்து வெறும் ஒரு 10% லோ பர்சன்டேஜில் இருக்கப்பயே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அங்கிஷ் ரகவன்ஷி, ஆயுஷ் பதோனி, நேகல் வதேரா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சூப்பராக ஆடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ஆயுஷ் பதோனியும் ஒரு நல்ல பிளேயரு. இப்போ ஹை பர்சன்ட் வந்திருப்பாங்க. டேவிட் மில்லருக்கு பதிலாக நீங்கள் ஆயுஷ் பதோனியை ட்ரை பண்ணலாம். இந்த வென்யூலையும் நல்லாவே பண்ணியிருக்காரு ஆயுஷ் பதோனி. அப்துல் சமாதை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கிடைக்குமா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா நீங்கள் இப்படி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விக்கெட் ஆவரேஜ் ரொம்ப கம்மி. வெறும் ஒரு 5 விக்கெட், 4-5 விக்கெட்டு இல்லை 6 விக்கெட் மேக்ஸிமம், அவ்வளோதான் விக்கெட்ஸ்ன்றது போகும். அப்போ ரிசர்வ் பண்ணிட்டு என்ன டவுட்டுனா, அவர் பாட்டுக்கு இவங்க ஒரு 10 ஓவருக்கு ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரான் வருவார். அதில் ஒரு 13 ஓவர் ஆயிரும். அப்படின்றப்போ இவர் வருவாரா இல்லை அப்துல் சமாதியும் ஆயுஷ் பதோனியும் அனுப்பிச்சு விட்டு பேட்டிங் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆல்ரெடி லக்னோ கிரவுண்டில் இதே மாதிரி பண்ணியிருக்காரு ரிசர்வ் பண்ணிட்டு. ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாதி எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு பேட்டிங்கே வரலை ரிசர்வ் பண்ணிட்டு. ஸோ அதுக்கான ஒரு இதுவுமே இருக்குது. அப்படி இல்லை நம்ம லைனப் அப்படியே பேட்டிங் லைனப் இதுதான் இதேபடி வந்தாங்க அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுறது பெட்டராகும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டேவிட் மில்லராக நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு புவர் ஃபார்மில் இருக்கார். ஸ்டாட்ஸுமே பெரிய இல்லை அப்படின்றப்போ உங்கள் ஆயுஷ் பதானி, அப்துல் சமாத் 1, 2, 3, 4, 5, 6 ஸோ இவங்களுக்குள்ளே நம்ம கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ திக்வேஷ் ரவியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு. இந்த வென்யூலையும் ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. எக்ஸ்ஆர்எஸ் எகேன்ஸ்டாகவும் ஒரு விக்கெட்டுன்றது எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஆவேஸ் கான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வென்யூவில் ரொம்ப ஒரு போர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 9 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டில் எஸ்ஆர்எஸ் எகேன்ஸ்டாக 8 மேட்ச்சில் 14 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு ஆவேஸ் கான். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்எஸ் எகேன்ஸ்டாக ஆவேஸ் கான் 8 மேட்ச்சில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 8 மேட்ச்சில் அவருமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர் தான்.
8 மேட்ச்சில் ஒரு 14 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு ஆவேஸ் கான். ஸோ சாதுல் தாகூர் ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. அதாவது வென்யூவில் 4 மேட்ச் ஆடி இருந்தால் 5 விக்கெட்டும், அதேமாதிரி எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக ஒரு 7 மேட்ச் ஆடி இருந்தால் 8 விக்கெட்டும் எடுத்திருக்காரு சாதுல் தாகூர். நோட் பண்ணிங்க. ஆகாஷ் சிங் ஏர்லியராக சூப்பராக போடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அந்த பக்கம் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா கொஞ்சம் சென்சிபிளாக பார்த்தா ஆடி இவரை கடந்துட்டாங்க அப்படின்னா அதிக ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அவங்களே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 4 ஓப்பனர்ஸில் மாற்றி ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக கேப்டன் வைஸ் ஜிஎலாக இருக்கட்டும், ஸ்மால் லீகாக இருக்கட்டும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பிரின்ஸ் யாதவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிடில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரிஷப் பண்ட் மிடில் தான் யூஸ் பண்ணுறாரு. ஏர்லியில் கொடுக்கறது கிடையாது. ஆவேஸ் கான் சாதுல் தாகூர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா அவரும் ஆகாஷ் சிங்கும் தான் ஏர்லியாக ஓவர்ஸ் போடுவாங்க. ரவி பிஸ்னாய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ரவி பிஸ்னாயை பற்றி பேசணும்னா அப்படின்னா இந்த லக்னோ கிரவுண்டில் தான் அவர் இருக்கிறதுலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இந்த சீசன் அதுவுமே புட்டுக்குச்சு. இந்த கிரவுண்ட்லேயும் பொழந்துட்டாங்க ரவி பிஸ்னாயை. ஸோ அவர் பெஞ்சில் இருக்காரா இல்லை உள்ளே ப்ளே பண்ண வைக்கிறாங்கன்றது தெரியல, டவுட்டு தான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராண்ட் லெக்ஸ் பிக்காக ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி இவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராபப்ளி பேட்டிங் போகிறது பெட்டராக இருக்கும். பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்தாலும் அதிகபட்சம் ஒரே பவுலர் 2 விக்கெட் மட்டுமே எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் வென்யூவில். ஸோ இல்லாட்டி 1 விக்கெட் மட்டுமே எடுக்க முடியும். ஓப்பனர்ஸ் நல்லா ஆடக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவராக போகிறது பெட்டராக இருக்கும். யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக 40 இல்லை 50க்கு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆயுஷ் பதோனி, ரிஷப் பண்ட். ஃபஸ்ட்டு ஆயுஷ் பதோனியை நான் சொல்கிறேன், நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, நல்ல சூப்பர் ஃபார்ம்லேயே இருக்கார். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டை ரிஸ்கியாக ட்ரை பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்கில். லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ரிஷப் பண்ட் பேட்டிங் வரமாட்டார், எகெயின் இவங்கள அனுப்பிச்சுட்டு ரன் ஏற்ற பார்க்குறாங்க அப்படின்னா அப்துல் சமாதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அப்துல் சமாதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவுலிங்கில் ஆகாஷ் சிங் ஒரு க்ரூஷியல் ரோல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. போன மேட்ச் நல்லா பவுலிங் பண்ணார். அந்த ஒரு பர்டிகுலர் வென்யூ நல்ல ஒரு பேட்டிங் பிச்சு. ஸோ அதுலேயும் நல்லா பண்ணி இந்த தரம்சாலாவில். ஸோ பிரின்ஸ் யாதவ் மிடில் தான் ஓவர்ஸ்ன்றது போடுவார். அந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிராவிஸ் ஹெட்டு. ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎல் கேப்டன் வைசி நான் சொல்லலையோ, ஜிஎல் கேப்டன் வைசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், நிக்கோலஸ் பூரானை தான் ட்ரை பண்ணுவாங்க. நானும் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஏர்லியில் விக்கெட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ இவங்க 3 பேர்த்தில் மாற்றி தான் ட்ரை பண்ணி ஆகணும். இவங்களே ட்ரீம் டீம் கேப்டன் வைஸாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பவுலர்ஸ் இந்த மேட்ச் ட்ரீம் டீம் கேப்டன் வைஸாக வர்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. டிராவிஸ் ஹெட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எல்ஹெச்சிக்கு எகென்ஸ்டாக நல்ல ஸ்டாட்ஸ் இருக்காரு. வென்யூ இன்னும் ப்ளே பண்ண கிடையாது. பட் இந்த மாதிரி இவரும் ஹிட்டிங் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவருக்கு இந்த பிச்சு சூட்டபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அபிஷேக் சர்மா கொஞ்சம் சென்சிபிளாக ஆடுற மாதிரி தெரியுது. பட் எல்ஹெச்சிக்கு எகென்ஸ்டாக 4 மேட்ச்சில் 100 ரன்ஸ் இருக்காரு, 25+ ஆவரேஜ் இருக்குது. அவருமே இந்த வென்யூவில் ஆட கிடையாது. இவங்க மிச்சல் மார்ஷ் மிச்சல் மார்ஷ் ரொம்ப ஒரு பியோர் ஹிட்டிங் மைண்ட் செட் அப்படிலாம் கிடையாது. மார்க்ரம் ஒரு சேனலான பிளேயர். ஆனால் இவங்க 2 பேருமே பியோர் ஹிட்டிங் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் எகென்ஸ்டாக அதிகமாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் பார்த்து சென்சிபிளாக ஆடினாங்க அப்படின்னா நிறையா ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆகாஷ் சிங் அந்த பக்கம் போடுவார். மேபி ஃப்ளாப் ஆனால் ரொம்ப இவங்களை கம்பேர் பண்ணுறப்போ 2 மேட்சாக அபிஷேக் சர்மா கொஞ்சம் சென்சிபிளாக ஆடுற மாதிரி தெரியுது. அப்படின்றப்போ கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு டிராவிஸ் ஹெட் ஒரு 20 ரன் 30 ரனில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அபிஷேக் சர்மா ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ மைண்ட் செட்டை பற்றி நான் சொல்கிறேன். டிராவிஸ் ஹெட் எகெயின் நான் இப்படி தான் சுற்றுவேன் மாதிரி சுற்றினார்னா கண்டிப்பாக ஒரு 20 ரன் அடிச்சுட்டு பவர் பிளேயில் அவர் அவங்க 4-6 போகும். அதுக்கப்புறம் அவுட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இஷான் கிஷான் மேலே பயங்கர ப்ரெஷர்ன்றது இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதிக மேட்சஸில் ஃப்ளாப்ன்றது ஆகிட்டு இருக்காரு. பெரிய ஸ்டாட்ஸுமே இல்லை இந்த மேட்சை பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் பேட்டிங் பிச் தான். ஸோ மார்க் நம்ம யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பவுலிங்க்குமே. ஏன்னா 3 பேருமே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸு மேலே டாப் ஆர்டர்ஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டுமே ரைட் ஹேண்டர் பேட்டிங் இருக்காங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு அதே மாதிரி சச்சின் பேபியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட், அதாவது வாஷிங்டன் சுந்தரோட ஒரு மிமிக் மாதிரி வச்சுக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர் என்னன்னா லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனு, ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின். ஸோ அதே தான் சச்சின் பேபியும் பண்ணுவார். மேபி நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக சச்சின் பேபி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 4 அப்போ பார்த்தீங்கன்னா 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேலே இருக்க 4 டாப் ஆர்டர்ஸுமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனால் மார்க் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அவர் ஒரு ஆல்ரவுண்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சீசன்லேயுமே அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹென்ரிச் கிளாசன் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு 2 விக்கெட் மார்க்லேருந்து 4 பேர்லேருந்து ஒரு 1-2 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஹிட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது டவுட்டு தான். ஹென்ரிச் கிளாசன் கூட
தேவைப்படுறப்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆடி கொடுத்துடுவார். பட் அனிகேட் வருமா, அபினவ் மனோகர்லாம் பியூர் ஹிட்டிங் மைண்ட் செட்டில் தான் ஆடுவாங்க. விக்கெட்ஸ் விழுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதிகபட்சமாக எல்ஹெச்சி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிளேயர்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்களோட ஆப்போசிட்டும் 4 பேட்டிங் லெஃப்ட் ஆர்ம்ஸ் இருக்கனால அந்த பக்கம் மார்க்ரம் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். பேட் கமிங்ஸ் எப்பயும் போல நல்லா பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செகண்ட் பவுலிங்காக தான் இன்னுமே பெட்டராக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் பேட்டிங்லேயும் விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா பேட்டிங்லேயும் வந்து ஒரு 10 ரன் அடிச்சுட்டு ஒரு 2 விக்கெட் பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2 விக்கெட் இல்லாட்டி 1 விக்கெட். ஸோ ஈசான் மல்லிகா, ஜீசன் அன்சாரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீசன் அன்சாரியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த இதில் ஹெட் டு ஹெட் புது பிளேயரு இந்த எல்எஸ்சி கூடயும் ப்ளே பண்ண கிடையாது, இந்த வெந்நிலையும் ப்ளே பண்ண கிடையாது. ஈசான் மல்லிகா ப்ளே பண்ண மேட்ச்சு ஒரு 1-2 மேட்ச்சில் நல்லா பண்ணியிருக்காரு. பட் இந்த மேட்ச் செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஹர்ஷல் பட்டேல் நல்லா பண்ணுறாங்க. ஜெயதேவ் உனாட்கட், ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேரும் கொஞ்சம் 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவர் வந்து ஸ்லோவர் ஒன்ஸு அதிகபட்ச வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர் ஹர்ஷல் பட்டேல், விக்கெட் டேக்கிங் பவுலரும் கூட. ஜெயதேவ் உனாட்கட் லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஸோ அப்படின்றப்ப கொஞ்சம் இவங்க 2 கொஞ்சம் அதிக ப்ளஸ் பாயிண்ட்ன்றது இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக நீங்கள் இசான் கிஷானை ட்ரை பண்ணலாம். பெரிய உள்ள ஸ்டாட்ஸ் இல்லைனாலும் கிராண்ட் லீக்கில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. மற்றபடி இதெல்லாம் நார்மல் பிக்ஸ் தான். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாலாம் நார்மலாகவே ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே கேப்டன் வைஸியாக. நம்ம இசான் கிஷானோட ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஹென்ரிஸ் கிளாசனையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎல். மேபி மேலே ஃப்ளாப் ஆனாங்க அப்படின்னா ஹென்ரிஸ் கிளாசன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பவுலர்ஸை நான் சொன்ன மாதிரி அதிகபட்சமாக ட்ரை பண்ண வேணாம். பட் ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ் வந்து 1 விக்கெட் ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. பட் ஸ்டில் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் பவுலிங் எஸ்ஆர்எஸ் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா லேட்டராக வந்து அடிக்கக்கூடிய ஹிட்டர்ஸ் வந்து ரன் ஏற்ற பார்க்குறப்ப டெத்தில் போடக்கூடிய ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெயதேவ் உனாட்கட்டுக்குமே அதே தான். ஸோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப பூரா பர்ஃபார்ம் பண்ணார் லாஸ்ட் மேட்ச் அப்படின்றப்போ. அதே மாதிரி ஜிஎல்ல இசான் ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனாட்கட்டு இவங்க 3 பேர்த்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹென்ரிஸ் கிளாசன் ஹை பர்சன்டேஜ் தான் இருப்பார் கண்டிப்பாக. ஜிஎல்ல கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இசான் கிஷான் அண்ட் ஹென்ரிஸ் கிளாசனை. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இங்கே உங்களுக்கு மாற்றமே கிடையாது. இந்த 4 பேர்த்தில் இருந்தால் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுவாங்க. யாருன்னா ஹென்ரிஸ் டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷு, ஏடின் மார்க்ரம். இந்த 4 பேர்த்தில் நம்ம யாரை போகிறோன்றது தான் மேட்ரே இந்த ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். நிக்கோலஸ் புரான் கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹென்ரிஸ் கிளாசன் இவங்களாம் அடுத்தடுத்த சாய்ஸ் மட்டுமே. ஸோ அதிகபட்ச ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, மார்க்ரம் இவங்க 3 பேர் அதிகபட்ச சாய்ஸில் இருப்பாங்க. 4வது பிளேஸில் நிக்கோலஸ் பூரான் இருப்பார். அப்புறம் 5வது பிளேஸில் மிச்சல் மார்ஸ் இருப்பார். அதே மாதிரி 6வது பிளேஸில் ஹென்ரிஸ் கிளாசன் இருப்பார். இந்த 6 பிளேயருக்குள்ளே தான் கேப்டன் வைஸ் மாற்றி வரும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு மார்க்ரம் நல்ல சாய்ஸாக இருப்பார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரை பவுலிங் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. மேலே எஸ்ஆர்ஹெச்சில் நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக சச்சின் பேபி உள்ளே ப்ளே பண்ணார் அப்படின்னா 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ மார்க்ரம் பவுலிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப பேட்டிங்லையும் நல்லா சேனலாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நல்லா பண்ணிடலாம். லாஸ்ட் 2 மேட்சாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தான் பார்ப்பார் இண்டிவிஜுவலாக. அப்படின்றப்ப மார்க்ரம் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருப்பார் கேப்டன் ஒய்சிக்கு ஸ்மால் லீக்ஸில். அதே மாதிரி அந்த பக்கம் டிராவிஸ் ஹெட் இல்லை அபிஷேக் சர்மா இவங்களாம் ஹிட்டர்ஸ் தான். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க, ஹை பர்சன்டேஜ் இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த ஸ்மால் லீக்கில் இந்த 4 பேத்துக்குள்ளே ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. டிராவிஸ் ஹெட் இந்த மேட்சை மிஸ் பண்ண போகிறாரு. அவருக்கு COVID-19 வந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இப்போ தான் நியூஸ் பார்த்தேன். ஸோ வீடியோ அனாலிசிஸ் ஃபுல்லாக டிராவிஸ் ஹெட் இருக்க மாதிரி தான் பேசியிருக்கேன். ஸோ நான் முன்னாடி பேசுகிறனால டீம்ஸ் வீடியோ முன்னாடியே பேசிட்டேன். பட் ஸ்டில் டீம் வீடியோ மட்டும் என்னால் ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சது. டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து டிராவிஸ் ஹெட்டை டீம்ஸில் எதுவும் எடுக்காமல் நியூஸும் நான் சொல்லிட்டேன். டிராவிஸ் ஹெட் கிடையாது. ஸோ நம்ம டீம்ஸ் பார்த்துடலாம். நிக்கோலஸ் பூரான், கர்ல்சன், இசான் கிஷான், ரிஷப் பண்ட், மிச்சல் மார்ஸ், ஆயுஷ் பதோனி, மார்க்ரம், அபிஷேக் சர்மா, பேட் கமிங்ஸ், சாதுல் தாகூர், ஆகாஷ் சிங். கேப்டன் மார்க்ரம், வைஸ் கேப்டன் இசான் கிஷனை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஜிஎல்ல நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இசான் கிஷனா. மேபி ப்ராபப்ளி இசான் கிஷன் ஓப்பனிங் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஓப்பனிங் ப்ளே பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இப்போ டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா இருக்கிறனால தான் ஒரு 1 டவுன் வந்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச் பர்டிகுலர் மேட்ச்சில் மிடில் ஆர்டர்ஸில் அனிகேட் வர்மா, அபினவ் மனோகர், சச்சின் பேபின்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ளே இறக்கிட்டு இசான் கிஷனை ஓப்பனிங் அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்படி பவர் பிளேலே ஓப்பனிங்கில் வந்தார் அப்படின்னா அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் நியூஸஸ்ஸு நான் சொல்லிட்டேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நிக்கோலஸ் பூரான் இந்த டீமில், அதுக்கப்புறம் ஹென்ரிஸ் கிளாசன், மார்ஸு, ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாது, அபினவ் மனோகர், மார்க்ரம்,
அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், திக்வேஷ் சிங். ஸோ தான் டீமு. ப்ராபப்ளி திக்வேஷ் சிங் பதிலாக ரவி பிஷ்ணை கூட ட்ரை பண்ணுங்கள். ப்ளே பண்ணார் அப்படின்னா நிக்லஸ் புரான கேப்டன், வைஸ் கேப்டன் கிளாசன். ஸோ இதுதான் நம்மளுடைய டீம்ஸு. நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்.